அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக வலுவாக 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் குரு. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5இல் வீற்றிருக்கிறாருங்க. ராகு 6இல் இருக்கிறார். இந்த கிரகநிலைகளின் அமைப்பு அமோகமாக இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் இணைவதும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் சுக அதிபதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும், சுகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். சூரியன் சனியுடன் இணைகிறார். சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய 4 கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள்ல மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது. ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அவர் தனது பகை வீடாக கருதக்கூடிய ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. இன்னும் சரியாக 70 நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் ரிஷபராசிக்குள். எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதிவிரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய். அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் 1-2-2024 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி, ஆயுள்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு முன்னிவித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துல்லியமாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு, கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள், பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள், அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களகாரகன் மற்றும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து சஞ்சரிக்க
சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடன் சனி இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும். என்றால் சனி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. என்றால் இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார். சனிதான் அதிக ஆளுமையில் செயல்படுவதால் மிக பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாதத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சில நேரங்களில் அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1-2-2024 முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இனிமையாக பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எதை செய்தாலும் தடை தாமதம் இல்லாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன் அவருடன் இணைந்து புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் ராசியின் ராஜயோகாதிபதியான சனியும் சஞ்சரிப்பது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு கிட்டும். தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாகவும் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே பல்வேறு வகையில நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்ல அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் விரயத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் சில விரய செலவுகள் இருக்கும். கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்.